போய் சொல்லியிருக்காங்க, நான் மதுரை மாவட்டத்துக்கு வர்றேன் அப்படின்ட்டாங்க. சொன்னோடனே எனக்கு ஒரே சந்தோஷம். அம்மா நம்ம மன்ற ஆரம்பிச்சு நம்ம அம்மா கையாலே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரே சந்தோஷம். சந்தோஷம் வேகமா நான் ஓடி அம்மா மீட்டிங்ல சொல்லிட்டு இருக்கேன். வேகமா நாங்க எல்லாருமே கிளம்பி அம்மாட்ட வந்துட்டோம். பாத பூஜைக்கு வந்துட்டோம். பாத பூஜைக்கு வந்தோடனே அம்மா சிரிக்கிறாங்க. அம்மா சுத்தி வரும்போதே என்னைய வந்து இப்படி இடையில பாக்குறாங்க. பார்த்துட்டு அம்மா சொல்றாங்க, இது உள்ள நுழைஞ்சோனே இந்த மதுரை வருதுல பாரு, மதுரைக்கு வரேன்னு சொல்ல வந்துருச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு அப்ப கையை இப்படி வச்சுட்டு சொல்றாங்க, ஒழுங்கா வழிபாடு பண்ணணும், ஒழுங்கா வழிபாடு பண்ணணும், வழிபாடு பண்ணலைன்னா இந்த பாரு சென்னையெல்லாம் தண்ணியில மிதக்குது பாரு அப்படின்னு இப்படி கையை வச்சுக்கிட்டே இப்படியே சொல்றாங்க. சரிங்கம்மா சரிங்கம்மான்னு சொல்லிட்டு அப்புறம் அம்மாட்ட படம்லாம் வச்சு கருவறை படம்லாம் வாங்கிட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே நாங்க வந்து ஒரு இயற்கை இதுக்காக போனோம் சக்தி. ஒரு சுற்றுப்பயணம் மாதிரி போனோம். கடற்கரையா போய் அங்க போய் அம்மா பிரசாதம்லாம் கரைச்சி விட்டுட்டு இயற்கை சீற்றங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சுற்றுப்பயணம் மாதிரி ஒரு குரூப்பா சேர்ந்து காரை பிடிச்சு சுத்தி போய்கிட்டே இருந்தோம். ஒவ்வொரு கடற்கரையா போய் அம்மாவுடைய மந்திரங்களை படிச்சுட்டு போனோம். அப்ப இந்த மன்றத்து படத்தையும் தூக்கிட்டு போறோம். எங்கன்னா செய்யூர் கடலுக்கு போறோம். பாலமேடு சக்தி விரத்து பிரசாதத்தை எடுத்துக்கிட்டு வேலூருக்கு பிரசாதம் எடுத்துக்கிட்டு செய்யூர் கடலுக்கு போறோம். செய்யூர் கடலுக்கு போனா அங்கேயும் இந்த படம் போகுது. அப்ப காஞ்சிபுரம் ஃபர்ஸ்ட் போறோம். காஞ்சிபுரம் போயிட்டு நாங்க போய் இறங்குறோம். அங்கே பார்த்தா முதல் மன்றம் போய் இறங்குறோம். எனக்கு ஒரே அழுக. ஏன்னா முதல்ல மன்றம் ஆரம்பிச்சு எல்லாரும் சக்தி பீடம் கட்டி கரிக்குளம் மாதிரி போவாங்க. நம்ம மன்றம் கட்டி நம்ம படம் கரிக்குளம் மாதிரி போகுதே அப்படின்னு. அப்புறம் கடற்கரையெல்லாம் போயிட்டு எல்லாம் சுத்திட்டு கடைசியில மதுரைக்கு வந்து அம்மா படத்தை வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்தோம் சுத்தி. வந்ததுல எப்படின்னா மன்றம் கட்டி முடிக்க போற நேரத்துல கொத்தனார் எல்லாருமே பல்ட்டி அடிச்சிட்டாங்க. யாருமே வரவே இல்லை. வராம இருக்கவும் எனக்கு ஒரே கவலையாயிடுச்சு. என்ன மன்றம் கட்டிட்டு இருக்கையிலேயே வராம ஆயிட்டாங்களே அப்படின்ட்டு. அப்ப அம்மா இடையில ஒரு அருள்வாக்கு சொல்றாங்க, உனக்கு வந்து வீட்டுல வந்து செய்வன மாதிரி செஞ்சு வச்சுட்டாங்க, என்ன வந்தாலும் தங்காத அளவுக்கு தரித்திரமா போறதுக்கு அளவுக்கு செஞ்சுட்டாங்க அப்படின்னு. அதனுடைய எஃபெக்ட் எனக்கு ரொம்ப பாதிச்சிருச்சு. பாதிச்சா அம்மா அப்ப வந்து ஒரு குடுகுடுப்புக்காரர் மாதிரி வந்தாரு சக்தி. எங்க வீட்டுக்கு முன்னால வந்து நின்றுகிட்டு இங்க வாமான்னு சொல்லி என்னை கூப்பிட்டாரு. எங்க வீட்டு 4 சென்ட் முன்னால எம்டி இடமா கிடக்குனா வீட்டுக்குள்ள இங்க இருக்கேன். ஏன்னா அம்மாட்ட வந்த பிறகு நம்ம ஜோசியம் ஜாதகம் பாக்குறது இல்லையா, அதனால குடுகுடுப்புக்காரன் கூப்பிட்டானா அது எதுக்கு கூப்பிடுறாங்கன்னே தெரியல. ஆனா ஏதோ வாமா உன் பெண் தெய்வம் அழுகுது உன்கிட்ட சொல்ல சொல்லுது, உன் குலதெய்வம் அழுகுது வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவர் வந்து மெருங்கலர் வேஷ்டி கட்டியிருக்காரு அந்த குடுகுடுப்புக்காரர். நான் இங்க எதுக்கு கூப்பிடுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கிருந்து வந்தேன் சக்தி. வந்து வெளியில வந்து நான் வந்து அங்க வீட்டுக்குள்ளேயே அந்த மன்றத்துக்கு முன்னாடியே நின்றுட்டு கேட்கிறேன். அப்ப மன்றம் கட்டியும் கட்டாமையும் இருக்கு, வீட்டுக்குள்ள மன்றம் இருக்கு. அப்ப அவர் சொல்றாரு, நீங்க ஏமா உனக்கு வந்து ஒரு ஒரு கண்ணி வந்து விபூதியை தூவி விட்டு போயிடுச்சு, நீ இருக்கக்கூடாது, உயிரோட இருக்கக்கூடாதுன்னு போயிடுச்சு. 3 மாசமோ 3 வருஷமோ 3 நாளோ இந்த வீட்டுல வந்து ஒரு உயிர் போகணும் அப்படின்னு. அப்ப நான் கேட்டேன், அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, இது 3 கண்ணு உள்ளது, 3 பிடி வெள்ளை, இது வந்து வச்சு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னாரு. எனக்கு என்ன செய்யறதுனால டக்குன்னு எனக்காக ஒரு யோசனை வருது. 3 பிடி வெள்ளை, 3 கண்ணு உள்ளது தேங்காய் தானே, 3 பிடி வெள்ளைங்கிறது உப்பு அரிசி, இது வந்து நாங்க வேள்வி பண்ணுவோமே. நாங்க வந்து நான் ஒரே டக்குன்னு சொல்லிட்டேன், நான் எல்லாத்துக்கும் சக்தி கொடுக்குற ஆதிபரா சக்தியே வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன். அப்ப மன்றம் வீட்டுக்குள்ள இருக்கு. எல்லா சக்திக்கும் சக்தி கொடுக்குற ஆதிபரா சக்தியை வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன். எனக்கு எதுவும் வராது சக்தி, எனக்கு வராது சாமி, அதனால நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நம்ம போய் அவங்கள்ட்ட எல்லாம் கழிக்க கூடாது, நம்ம மன்றம் வச்சிருக்கோம். அப்ப நம்மளே போனோம்னா நம்மகிட்ட வர்ற பக்தர்கள் யாரு நம்மளை நம்புவா? அப்ப நம்ம வந்து அம்மா மேல நம்பிக்கை இல்லைங்கிற மாதிரி ஆயிடுன்னு சொல்லிட்டு நான் எதுவும் இல்லை. திடீர்னு எனக்கு அந்த நேரத்துல அம்மா சொல்ல தரித்திரமா போற மாதிரி இருக்குங்க. அதனால என் கையில காசு கூட இல்லை. அன்பு நகர் மன்றம் சொல்லிட்டு அவங்க கருவறை படி போனாதான் மந்திரம் படிக்கிறதுக்கு. அப்போ என்னையும் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு நானும் அவங்களோட சேர்ந்து ஃப்ரீயா போனேன் மந்திரம் படிக்கிறதுக்காக. போயிட்டு அப்படியே அம்மாட்ட கேட்க போனேன். அம்மாட்ட கேட்க போனவனே அம்மாட்ட நான் சொல்றேன், அம்மா உள்ள பாதபூஜைக்கு போனவனே அம்மாட்ட சொல்றேன், அம்மா எனக்கு வந்து மன்றம் கட்டி முடிகிற ஸ்டேஜ்ல இருக்குமா, மன்ற வளர்ச்சி கொடுங்கம்மா, அது மன்ற வளர்ச்சி கொடுங்கம்மான்னு சொல்லி கேட்டேன். உடனே அம்மா வந்து மறுபடியும் இப்படியே என்னதுன்னு சொல்லி காது கேட்காத மாதிரி என்கிட்ட கேட்கறாங்க திரும்ப. அம்மா மன்றம் கட்டி முடிகிற ஸ்டேஜ்ல இருக்குமா, வேள்வி பண்ணணுமான்னு கேட்டேன். வேள்வி பண்ணணுமா, மன்ற வளர்ச்சி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டேன். உடனே அம்மா மௌனத்தை கலைச்சிட்டு பயங்கர சிரிப்பு. அம்மாவுக்கு சிரிப்பு அப்படி சிரிப்பு. மன்ற வளர்ச்சி தானே, உனக்கு நான் சக்தி படம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு சிரிப்பு சந்தோஷத்தோட சொல்றாங்க. அம்மா மன்ற வளர்ச்சி தானே, உனக்கு மன்ற வளர்ச்சி தரேன், சக்தி படம் தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எனக்கு பின்னாடி ஒரு பொண்ணு, ஒரு ஊமை பொண்ணையும் கூட்டிட்டு போயிருந்தேன் பாத பூஜைக்கு. அந்த பொண்ணுகிட்டையும் அம்மா பேசுறாங்க, உனக்கு கல்யாணம் முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சைகிலே சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு சொல்றாங்க, எந்த மாதிரி இதுல சொல்லு, நான் பேச்சு தரேன், கல்யாணம் முடிச்சு கொடுப்பேன்னு சொல்லு அப்படின்னு அம்மா என்கிட்ட சொல்றாங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. நம்மளே என்ன செய்யறதுன்னு தெரியாம நம்ம வர்றோம் அம்மா கிட்ட.
ஆனா அம்மா வந்து இந்த அளவுக்கு நம்மகிட்ட பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் மறுபடியும் அம்மாட்ட முடிச்சுட்டு ஒரே சந்தோஷமா அப்புறம் வீட்டுக்கு வந்தா டக்குன்னு 18/11/2018 வேள்வி ஆரம்பிச்சிட்டோம். ஆரம்பிச்சா வேள்வி பண்ணி முடிச்ச பிறகு திரும்ப மன்றத்துல வந்து மன்றத்தை விட்டுட்டு நான் வேற பக்கம் தொண்டு கிண்டுமா போக ஆரம்பிச்சிட்டேன். முறையா வழிபாடு பண்ணாம விட்டவனே, அதாவது உயிர் போறதுங்கிறத அம்மா எப்படி பண்ணுச்சுன்னா, அப்படியே தொண்டு தொண்டுக்கா போகவும் மன்றத்துல வழிபாடு பண்ணிட்டு தான் நான் எங்கேயுமே போவேன். ஆனா அன்னைக்கு பண்ணாம விட்டுட்டேன். கொஞ்ச நாளா பண்ணாம விடவும், மன்றத்துல வந்து என்ன நடந்துச்சுன்னே தெரியல. திரும்ப அந்த படம்லாம் வச்சிருந்தோம்ல, அந்த படத்தெல்லாம் ஃப்ரேம் பண்ணி தான் நாங்க வேள்வி பண்ணோம். பார்த்தா இந்த வேள்வி முடிச்ச பிறகு எனக்கு நெறைய கனவுல நெறைய அம்மா யார் யார் என்னங்கிறதெல்லாம் காட்டுறாங்க. காட்டிட்டு வேள்வி முடிச்ச பிறகு அப்புறம் தொண்டுக்கு வந்திருந்தேன். அப்ப அந்த வருஷம் எனக்கு வந்து அம்மா சூளத்துல கட்ட சொல்லியிருந்தாங்க. சித்ரா பௌர்ணமி வேள்வியப்ப அம்மாவுக்கு வந்து உடம்புக்கு சரியில்ல. அவங்க வராம இருந்தாங்க. ஆலயத்துக்கு வராம இருந்தாங்க. நாங்க எல்லாருமே போய் அங்கவலம் வந்தோம். அம்மா வரணும். சித்ரா பௌர்ணமி தொண்டுக்கு இதுக்கு வந்துரணும். ஃபங்ஷனுக்கு வந்துரணும். எப்படி விழாவுக்கு வந்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அங்கவலம் வர்றோம். 2 தடவ, 3 தடவ தேங்காய்லாம் வச்சுக்கிட்டு உருண்டு அம்மாவுக்கு வர்றோம். வந்தவுடனே மதுரை மாவட்டம் ஃபுல்லா போயிட்டோம். நாங்க அங்கவலம் போயிட்டோம். எங்களுக்கு எங்க கிடைச்சுச்சு அப்படின்னா, தொண்டு வந்து எனக்கு வந்து நான் பெரும்பாலும் சித்ரா பௌர்ணமி தொண்டுக்கு ஒரு 3, 4 தடவ போயிருக்கேன். சூள மேடையிலேயே எங்களுக்கு கிடைச்சிருச்சு. அங்க அந்த லைன் ஃபுல்லா அறநிலையத்துல இருந்து அது வரைக்கும் எங்களுக்குள்ள சூளம் ஃபுல்லா எங்களுக்கு மதுரை மாவட்டத்துக்கு, திருப்பூர் மாவட்டம், இன்னொரு மாவட்டம் இந்த ஒரு மாவட்டம் பாண்டிச்சேரி 3 பேரும் சேர்ந்து பண்றோம். அந்த இது சூளத்துக்கு தொண்டு பண்றோம். அப்ப அம்மா தினமும் போகும்போது அழுகிறேன். எல்லாரையும் வேள்வி குழுவை பூரா நிக்க வச்சு அம்மா வந்து திருஷ்டி எடுக்க சொன்னாங்க. அதனுடைய அர்த்தமே வந்து அப்ப தெரியல எங்களுக்கு. பரவாயில்லையே அம்மா சொன்னாங்க, கத்தி எடுத்தவன் பெரியம்மாட்ட சொல்லி விட்டாங்க. கத்தி எடுத்தவன் கத்தியாலதான் சாவான், செய்வனை பண்றவன் அந்த செய்வனையாலேயே அழிவான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்றாங்க. பெரியம்மா வந்து சொல்றாங்க, கூட்டத்துல வந்து மீட்டிங் மாதிரி போட்டு மைக்கு முன்னால கருவறைக்கு முன்னால உட்கார வச்சு பேசுறாங்க. பேசிட்டு அந்த நேரத்துல சொல்றாங்க, அம்மா இது அம்மா வந்து உங்களுக்குலாம் பாதுகாப்பு கொடுத்து திருஷ்டி எடுக்க சொல்றாங்க அப்படின்னு. அதனுடைய திருஷ்டியோடைய அர்த்தம் தெரியவே இல்லை எங்களுக்கெல்லாம். ஆக அம்மா நம்மளுக்கு இந்த வருஷம் வித்தியாசமா பண்ணியிருக்காங்களே அப்படின்னு. அந்த வருஷமே சூளத்துல வந்து ஒரு குழந்தை வடிவத்துல அந்த சூளத்து மேல ஏறி நின்று பாம்பு மாதிரி உருந்து போனது. நான் அம்மா வந்து அற்புதங்கள் பண்ணாங்க, அம்மா காட்சி கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல நிறைய பிரச்சனைகள் வரப்போகுது, அம்மா வந்து காத்து கொடுப்பாங்கங்கிறத அர்த்தம். அதனுடைய எனக்கு நான் உணர்ந்த வரைக்கும், என் சிற்றறிவுக்கு எட்டின வரைக்கும் நான் அதை உணர்ந்திருக்கேன். அம்மா வந்து அந்த இடத்துல சித்தாடல் பண்ணாங்கன்னா ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகிறத அம்மா காத்து கொடுப்பாங்கன்னு அர்த்தம். ஆனா அம்மாவை கெட்டியா பிடிச்சுக்கிறணும் நிறைய அம்மா சித்தாடல் பண்ணும்போது. அந்த மாதிரிதான் அம்மா அந்த வருஷம் வந்து சூளத்து மேலே ஏறி நின்றாங்க. அப்ப கூட ஒரு ராஜேந்திரன் சக்தி கூட கேட்கும்போது கூட அப்ப சூளம் வந்து உடையாதா அப்படின்லாம் நக்கல் அடிச்சிருக்காங்க. வந்துச்சா நீங்க பாத்தீங்களா அப்படின்னா சொல்லி அம்மா நக்கல் அடிச்சிருக்காங்க. அடிச்சுட்டு அப்ப வந்து ராஜேந்திரன் சக்திக்குமே அம்மா ஜூஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கோமதி அம்மா வந்து சொன்னாங்க. எப்படி ஞானசமுந்தருக்கு வந்து இது கொடுத்தாங்களா, உமையம்மை வந்து பால் கொடுத்தாங்களோ அதே மாதிரி இவருக்கு நான் ராஜேந்திரன் சக்திக்கு அம்மா ஜூஸ் கொடுத்தாங்க. ஆனா அதுக்கு பின்னாடிதான் வந்துச்சு பெரிய பிரளயமே. உலக அளவுல கொரோனான்னு சொல்லி வந்துருச்சு. அப்ப அம்மா வந்து என்னன்னா வேள்வி குழுவை பூரா கிறிஸ்டின் எடுக்க வச்சு எங்களுக்கெல்லாம் உயிர் பிச்சை கொடுத்தாங்க அம்மா. அப்ப அந்த வருஷம் அந்த தொண்டப்பவன் என்ன செஞ்சாங்கன்னா எனக்கு வந்து இந்த சூளம் ஓம் சக்தி மேடையிலேயே இந்த விஐபிஎலுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது கிடைச்சிச்சு. எல்லாத்துக்கும் வந்து அங்கிட்டு யாபகம் கிடைச்சிச்சு. எனக்கு வந்து செண்பகவள்ளி அக்கா வந்து நீ கண்ணை இங்க பாரு, நான் கேட்டேன் அக்கா இங்க நான் நிக்கவாக்கா அப்படின்னு கேட்டேன். சரி நின்றுக்கங்கன்னு. ஆனா என்னன்னா அந்த நேரத்துலதான் எனக்கு வந்து அஷ்டம சனி நடந்துகிட்டு இருந்துச்சு, 7.5 சனி நடந்துகிட்டு இருந்துச்சு, உயிருக்கு ஆபத்து. அப்பதான் இந்த குடுகுடுப்புக்காரன் சொன்னது எல்லாமே எனக்கு ஒத்து வருது. அப்ப அந்த சூளத்தை சுத்தி 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 ஓடி வந்து எல்லாத்துக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். இந்த ஃபர்ஸ்ட் மஞ்சள் பொருளை சுத்தி குங்குமம் போடுங்க. ஏன்னா வந்திருக்க பூரா விஐபி பெரிய பெரிய ஆபீசர்ஸ், அவங்க பூரா சூளத்து மேடையில உட்காந்துருக்காங்க சூளத்துல. அப்ப இப்படி ஓடியாந்து இங்கிட்டு ஓடுறது, இங்கிட்டு ஓடியாந்து இப்படி ஓடியாந்து கொடுக்குறது. ஆனா அம்மா இங்க இருந்து சூளம் அந்த யாகுனை ஏத்த வந்தாங்கல்ல, வரும்போது அங்க இருந்து வரையிலேயே என்னை எரிக்கிற மாதிரி பார்த்தாங்க. நான் நிக்கிறேன், என்னைய மட்டும் தனியா அப்படி ஒரு குறு குறு குறுன்னு பாக்குறாங்க. எனக்கு அம்மாவுடைய பார்வையே பார்க்கவே முடியல, பயம் கொடுத்து போச்சு. நம்ம என்ன தப்பு பண்ணோம், அம்மா ஏன் நம்மளை இவ்வளவு பார்வை பாக்குறாங்க அப்படின்னு. அப்படியே அம்மா சூளத்தை சுத்திக்கிட்டே பாக்குறாங்க, என்னைய பாக்குறாங்க, குறு குறு குறுன்னு பாக்குறாங்க, அப்படி எரிக்கிற மாதிரி பாக்குறாங்க. திரும்ப மறுபடி நான் ஓடி போயிட்டேன். அங்க ஓடி போயிட்டு இந்த அம்மா கேட்டு வருவாங்கல்ல, மெயின் வியாபாரத்துல இருந்து கேட்டு வரும்ல, அந்த பக்கம் நான் ஓடி வந்துட்டேன். ஓடி வந்து அந்த கேட்டு ஓரத்துல அப்படி உட்காந்துக்கிட்டேன் பயந்துகிட்டு. கேட்டை ஒட்டிக்கிட்டு ஒட்டிக்கிட்டு உட்காடுறேன். அம்மா அப்படி வந்து என்னைய குறுகுறுன்னு பாக்குறாங்க. பார்த்துட்டு மெயின் வியாபாரத்தை போய் ஏத்திட்டு திரும்ப வந்து என்னைய பாக்குறாங்க. அப்ப இவர் அறநிலையத்துல இருப்பாரு, அவர் ராமபுத்திரன் சத்தி. அவரு ஒரு யாகுண்டம் மட்டும் ஆளே இல்லை. அப்ப ராமபுத்திரன் சத்தி என்னை கூப்பிட்டு இங்க வாங்கம்மா, அந்த யாகுண்டத்துல ஆளே இல்லை, அதுல ஒரு சூடத்தை ஏத்தி போடுங்கம்மா அப்படின்றாரு.
நான் வேகமா அந்த சூடத்தை ஏத்தி அம்மா வரக்குள்ள போட்டுருவோம்னு சொல்லிட்டு வேகமா அந்த சூடத்தை ஏத்தி போட்டுட்டு இப்படி வந்து உட்காந்தா மறுபடியும் அம்மா அந்த யானைகிட்ட அதெல்லாம் எடுத்துருவாங்க. அது அந்த அங்கன போய் நிக்கிறேன். அங்கேயும் என்னை குறு குறு குறுன்னு பாக்குறாங்க. அப்படி ஒரு பார்வை. அவ்வளவு ஒரு தீட்சண்யமான பார்வை. பார்த்துட்டு அம்மா போயிட்டாங்க. அம்மா ஏன் பார்த்தாங்க, எதுக்கு பார்த்தாங்கன்னே தெரியல. எனக்கு ஒரு ரொம்ப பயம் குடுத்து போச்சு. போனோனே அதுக்கு பின்னாடி அம்மா போயிட்டாங்க. திரும்ப 2018ல அந்த வேள்வி பண்ணதுக்கு பிறகு எங்க மன்றமே தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு சத்தி. நான் விட்டுட்டு அம்மாவுடைய 80வது பிறந்த நாளுக்கு இங்க வர்றேன். இது வந்து சித்திரை மாசம் நடந்தது. ஆவணி மாசம் அம்மாவுடைய 80வது பவள விழா. அது இந்த விழா. அம்மாவுடைய 80வது விழா. அப்ப அந்த விழாவுக்கு வந்து நான் இங்க வந்திருக்கேன். அப்ப வந்து உங்க அம்மாவுடைய பேத்திக்கும் கல்யாணம். அதுக்கு வந்திருக்கேன். இங்க பார்த்தா வேற ஒருத்தவங்க விட்டுட்டு வர்றேன் மன்றத்தை. அவங்க எப்படிதான் இது பண்ணாங்கன்னு தெரியல. துணி கீழே போட்டிருந்தேன். சூடம் ஏத்துறோம்னு சொல்லிட்டு எப்படியோ மன்றம் தீ பிடிச்சு எரிஞ்சிருச்சு. அம்மா திருவடி படம், கருவறை படம், குரு படம் மட்டும் தான் எரியல. அப்ப அந்த படம் ஃபுல்லா எரிஞ்சிருச்சு. எரிஞ்ச உடனே அப்படியே எனக்கு நியூஸ் அங்க வருது. எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. நான் மட்டும் அழுதுகிட்டே இருக்கேன். அம்மா படம் எரிஞ்சிருச்சேன்னு. அப்புறம் இங்க வந்தேன். வந்துட்டு பார்த்தா அம்மா படத்தை எரிஞ்ச உடனே எனக்கு ஒரே அழுக. நான் உன்னை கொளுத்திட்டேமான்னு சாம்பலை கிளச்சு அழுகுறேன் கிடந்துட்டு. நீ இப்படி அம்மா நீ உன்னை வந்து நான் பாக்குறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு உன்னை வந்து இப்படி எரிச்சுட்டேனேன்னு அழுகுறேன். அழுதுட்டு மறுபடியும் அம்மாட்ட பாதம் தூக்கி போனா அம்மா என்னை பயங்கரமா திட்டுறாங்க. சூடை ஏத்தி ஏத்த தெரியாம கொண்டு போய் கொடுத்துட்டு வந்து கொளுத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. என்னையும் திட்டுறாங்க. அப்புறம் திருப்பி மறுபடியும் நிக்கிறேன். நின்றுட்டு மறுபடியும் போய் அம்மா திருவடியை பிடிச்சிட்டு அம்மா மன்னிச்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா இது வந்து மன்றம் எரிஞ்சதுங்கிறது எனக்கு வர வேண்டிய உயிர் ஆபத்து. அம்மா தன்னை எரிச்சுக்கிட்டாங்க. அது அன்னைக்கு நடந்தது. அந்த இது சத்தி ஊர்லயே இருக்க முடியாம திரும்ப மறுபடியும் சாரதா ஆசிரமத்துல போய் கொஞ்ச நாள் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 4 மாசம். அப்பா அம்மா எனக்கு சொல்றாங்க 4 விளக்கு காமாட்சி விளக்கு வச்சு வழிபாடு பண்ணு அப்படின்றாங்க. கரெக்டா 4 காமாட்சி விளக்கு அங்கேயுமே சாரதா ஆசிரமத்துல வந்து நம்ம அம்மாவை கும்பிட மாட்டாங்க. இருத்தலுமே அங்கேயுமே வேப்பலையெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்றது, 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு மந்திரங்கள் படிக்கிறது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கவும் அங்கிருந்து அம்மா திருப்பி மறுபடியும் என்னை இங்கே கொண்டாந்து ராமநாதபுரம் மாவட்டத்துல மன்றம் ஆரம்பி, உடனே ஆரம்பி, இப்ப ஆரம்பினாங்க. அப்பயும் ஆரம்பிக்க முடியாம இங்க வந்துதான் இந்த மன்றத்தை அம்மா கொடுத்தாங்க. அப்புறம் நினைச்சேன் அம்மா 2 பேரை எழுதி காட்டினாங்க. அதனால நம்ம மன்றம் ஆரம்பிக்காம இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இப்ப அம்மா ஒளி வடிவ பேராற்றல் நிலையை அடைஞ்ச பிறகு இந்த மன்றத்தை ஆரம்பிச்சோம். அதாவது அம்மா இருக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சு உடனே 1 மாசத்துக்குள்ளே எனக்கு நம்பர் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஏன்னா மன்றம் எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி வழிபாடு முறைகள் செய்யணும் அப்படிங்கிறதுலாம் இல்லாம எனக்கு மன்றம் ஆரம்பிச்ச உடனே 1 மாசத்துக்குள்ளே நம்பர்லாம் எல்லாமே கிடைச்சிருச்சு. மன்றம் அம்மா இருக்கும் போதே கால்கள் பண்றதுக்கு அம்மாட்ட போய் கேட்கிறோம். அப்ப கூட அம்மா சொல்றாங்க ஆண்களை சேர்க்காம பெண்களா சேர்ந்து வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு திருப்பி என்கிட்ட கூப்பிட்டு சொல்றாங்க. நிறைய பிரச்சனைகள் வருங்கிறதுக்காக அம்மா சொல்றாங்க என்கிட்ட. சரிங்கம்மான்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம். அம்மா அப்படி சொல்லி 1 மாசத்துக்கிட்ட அம்மா இதாயிட்டாங்க, ஒளி வடிவ அடைஞ்சிட்டாங்க. அம்மாவுடைய திருவடியை வணங்கி கோடான கோடி நன்றிகள் சொல்லி இந்த வாய்ப்பளித்த யூடியூபுக்கும் அம்மாவுக்கும் அம்மாவுடைய சேனலுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஓம் சக்தி. கண்ணகி சக்தி. மடை திறந்த வெள்ளம் மாதிரி மதுரையிலேருந்து வந்து ரொம்ப அருமையா பேசி முடிச்சிங்க. உங்க வாழ்க்கை முழுக்க பங்காரம்மாவால எப்படியெல்லாம் உயர்வுகளை சந்திச்சிங்க, எவ்வளோ எதிர்ப்புகளை பங்காரம்மாவால நீங்க வந்து தாங்கி மேல வந்திருக்கிறீங்க. சொந்த வாழ்க்கையிலையும் சரி, உங்களுடைய உத்தியோகத்திலையும் சரி, உங்களுடைய கல்வி தகுதி, உங்களை தகுதிப்படுத்தி நீங்க நீங்க இருக்கக்கூடிய உத்தியோகத்துல உங்களை வந்து முதன்மையில அம்மா எப்படி கொண்டு வந்தாங்க, எப்படி உயர்த்தினாங்கன்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. அதுவும் ஒரு பாகுபலி மாதிரி, ஒரு ஆஞ்சநேயர் மாதிரி அப்படியே அந்த இதை தூக்கிட்டு வந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க. ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்காக காலேஜ்ல வந்து போட்டி, அவ்வளவு போட்டி பொறாமையில யாருமே உங்களுக்கு உதவிக்கு இல்லாதப்ப 3வது மாடிக்கு வந்து டேபிள் சேர்லாம் கொண்டு போய் அரேஞ்ச் பண்ணீங்கன்னு சொன்னீங்க பாருங்க. இதெல்லாம் வந்து அம்மா கொடுத்த ட்ரைனிங். எந்த அளவுக்கு வந்து எது நடந்தாலும் பார்த்துக்கலாம், யார் உதவியும் வேணாம், தன் கையே தனக்கு உதவின்னு சொல்லிட்டு நின்றுருக்கீங்க. கூட ஒரே ஒரு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு இன்னொரு ஸ்டாஃப் இன்னொருத்தர் இருந்தாலும் அவங்களால அவ்வளோ தூக்க முடியலனாலும் தனி ஆளா வயசை கூட நீங்க யோசிக்காம இல்லை நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு வேலை ஸ்தம்பிச்சு போக விடாம நின்று தனியா நடத்திருக்கீங்க பாருங்க அந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம. அதுலயே தெரியுது எந்த அளவுக்கு உங்களுடைய தனி மனித முன்னேற்றத்தை அம்மா தந்திருக்கிறாங்க, உங்களுடைய ஆன்ம முன்னேற்றத்தை அம்மா வந்து கொடுத்துருக்குறாங்கன்றது, ஆன்மால எவ்வளவு ஒரு உறுதியை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியே ஒரு உதாரணம். ஆண் துணை இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க சொன்னீங்க. உங்களுக்கு எந்த துணையுமே தேவையில்லை, அம்மா துணை போதும். அம்மா ஆன்மால இருக்கிற அந்த அம்மாவுடைய துணை என்னன்னைக்கும் போதும், ஆன்ம துணை.
அந்த ஆன்மால இருக்கிற அம்மாவின் துணை என்னன்னைக்கு போதும், எந்த வினையும் நம்ம அணுகாது. அம்மா சொன்ன அருள்வாக்குது, அம்மா நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்பு மட்டும் போதும், உன்னை எந்த வினையும் அணுகாது அப்படிங்கிறது அம்மாவுடைய அருள்வாக்கு. அதனால அந்த அம்மா இருக்கிறேன் கலங்காதே அப்படிங்கிற அந்த மந்திர வாக்கியத்தை மனசுல வச்சுட்டு இன்னும் இன்னும் நீங்க நிறைய சாதிக்கணும் அப்படின்னு ரொம்ப அன்போட கேட்டுக்கிட்டு வந்து பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி சொல்ல விடைபெறுகிறோம் சக்தி. நிறைய சொன்னீங்க, நிறைய சொன்னீங்க. உங்களுடைய வாழ்க்கையில அம்மா எந்த அளவுக்கு வந்து மன்றங்கள் மன்றத்தை உருவாக்குறதுக்காக சொந்த இடத்த வந்து விக்கிறேன், மன்றத்தை கட்டுறதுக்காக மேன்மையா கட்டணும், சும்மா ஒரு ஷெட்டை போட்டு நிறுத்துறோம் அப்படிங்கிறது இல்லாம சொந்த நகை அடகு வைக்கிறது. யாரோ ஒரு வீட்டுக்கு பக்கத்துல இருந்தவங்க ஒருத்தங்க இறந்துட்டாங்க, மன்றத்தை பார்த்துக்கிட்டவங்க. அவ்வளவுதான், நமக்கு வேற ஒரு மன்றத்துக்கு நம்ம போய்ப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம அந்த மன்றத்தை எடுத்து நடத்துறதுக்காக அம்மாட்ட போய் போய் திரும்ப திரும்ப மன்ற வளர்ச்சி கொடுங்கம்மா, மன்ற வளர்ச்சியை கொடுங்கம்மான்னு சொல்லி அம்மாட்ட கேட்டு அம்மா அதுக்கு எவ்வளவு மனமகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்கல்ல. அந்த மாதிரி அம்மாவை வந்து அம்மா கிட்ட போய் அம்மாவோட ஆன்மீகத்துக்காக போய் நின்று இருக்கிறீங்க. அதனால கண்டிப்பா அம்மாவுடைய மனச மகிழ்விச்ச ஒரு பெண்மணியா நீங்க தெரியுறீங்க சக்தி. அதுக்காக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் சக்தி. அந்த அம்மாவுடைய மனச குளிர்விச்சிருப்பீங்க கண்டிப்பா. இந்த மாதிரி அம்மாவோட ஆன்மீகத்துக்காக நிக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து அம்மா இந்த மாரி ஏதாவது ஒரு 1, 2 ஆன்மாவாவது இப்படி இருக்காதா அப்படின்னு ஏங்கக்கூடிய அந்த தெய்வத்துக்கு அப்படி நீங்க போய் நின்னு இருக்கிறீங்க. அதுக்காக மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி.